Hi friends, நான் உங்கள் பிரியா சுப்ரமணியன். நம்மளோட சேனலில் நிறைய பிஹெச்டி ரிலேட்டடான டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். லாஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ எஸ்சிஐ இண்டெக்ஸ், ஓகேங்களா? எஸ்சிஐ இண்டெக்ஸ் ஜேர்னல் எப்படி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? நம்ம பிளைண்டாக எஸ்சிஐ ஜேர்னல்னு இண்டெக்ஸ்டு ஜேர்னல் அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம அப்லோட் பண்ணி பேப்பர் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால கிராஸ் செக் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் எஸ்சிஐ இண்டெக்ஸ்டு ஜேர்னல் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன், ஓகேங்களா? கூகுளில் டைப் பண்ணோன்னா நிறைய லிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் தேர்ட் லிங்க்கு, இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஒரிஜினல் லிங்க் நம்ம செக் பண்ணுறதுக்கு, கிராஸ் செக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அந்த ஒரிஜினல் லிங்க்கை நான் ஒரு விண்டோவில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இதுதான் அந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் போட்டு தான் ஒரிஜினல் லிங்க்கு, அதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். தேர்டாக அவைலபிளாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் இன்னொரு விண்டோஸ் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுலேயும் அதே மாதிரி அகைன் எஸ்சிஐ இண்டெக்ஸ் ஜேர்னல் அப்படின்னு போடுவேன், ஓகேங்களா? தேடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் பிளைண்டாக என்ன பண்ணுறேன், லிஸ்ட் ஆஃப் எஸ்சிஐ ஜேர்னல்ஸ் அப்படின்னு நான் போய் இப்போ நான் தேடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃப்ரெஷர், புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், எனக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ அதனால் பிளைண்டாக ஃபஸ்ட் லிங்க், எப்போவுமே ஃபஸ்ட் லிங்க்கை தானே நம்ம கிளிக் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட் லிங்க்கில் லிஸ்ட் ஆஃப் ஜேர்னல்ஸ் அப்படின்னு பார்த்து இதெல்லாமே எஸ்சிஐ ஜேர்னல்ஸ் அப்படின்னு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிடும். நம்ம இப்போ இதை கிராஸ் செக் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ அக்ரிகல்ச்சரல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை நான் எப்படி கிராஸ் செக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லிஸ்ட்டில் அக்ரிகல்ச்சரல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு இருக்குது. இது என்னோட சப்ஜெக்ட்க்கு ரெலவெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜேர்னலோட நேமை நான் காப்பி பண்ணி இன்னொரு விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறேன். அதில் கூகுளில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் அது எஸ்சிஐ இண்டெக்ஸில் வர்ற ஒரு லிஸ்ட் ஆஃப் ஜேர்னலில் அது ஒரு லிஸ்ட்டு, அது ஒரு ஜேர்னல், ஓகேங்களா? அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ். இப்போ அதே நேமில் எத்தனை ஜேர்னல் இருக்குதுன்னு கீழே பார்த்தீங்களா? இதுவும் அக்ரிகல்ச்சரல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ், ஆனால் பின்னாடி ஜேர்னல் இருக்குது அக்ரிகல்ச்சரல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ். இங்கே இ லோகோ போட்டிருக்கு, எல்செவியர் லோகோ. இங்கேயும் இ லோகோ போட்டிருக்கு, எல்செவியர் லோகோ. தெரியுதா உங்களுக்கு? மேலேயும் இ லோகோ, கீழேயும் இ லோகோ. பட் இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் எது ஒரிஜினல் அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது எஸ்சிஐ இண்டெக்ஸில் இருக்கா அப்படின்னு நான் கிராஸ் செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண விண்டோஸில் அந்த அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, எஸ்சிஐ இண்டெக்ஸ் ஜேர்னல் கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு, அதில் போய் நான் அந்த டைட்டிலை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த நேமில் ஒரு வேளை எஸ்சிஐ இண்டெக்ஸ் ஜேர்னல் இருந்ததுன்னா கீழே நமக்கு ஷோ ஆகும், ஓகேங்களா? இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சர்ச் இன்ஜினில் டைப் பண்ண டைட்டில் இந்த இடத்துல இருக்கும். கீழே இதே வேர்ட் கீ யூஸ் பண்ண ஜேர்னல்ஸ் நேமெல்லாம் ஷோ ஆகும். நம்ம தான் இதில் படித்து பார்க்கணும் அதே ஜேர்னல் டைட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா? இதெல்லாம் இந்த நம்மளோட சர்ச் இன்ஜினில் கொடுத்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஜேர்னல் லிஸ்ட்டை கீழே ஷோ ஆகும். இதில் நம்ம பார்க்கணும் நம்மளோட ஜேர்னல் இருக்கான அக்ரிகல்ச்சரல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும் எஸ்சிஐ இண்டெக்ஸில். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். தேர்ட் லிங்க் சொன்னதில் ஃப்ளோரல் பேட்டர்ன் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதில் தான் நம்ம தேடணும் அக்ரிகல்ச்சரல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ். இதில் இருக்கா? இல்லை, இதில் இல்லை. அக்ரிகல்ச்சரல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ் மோஸ்ட்லி நான் தேடின வரைக்கும் இல்லை, ஓகேங்களா? அப்போ இந்த அக்ரிகல்ச்சரல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒருவேளை லாஸ்ட் இயர் வரைக்கும் எஸ்சிஐ ஜேர்னலில் இருந்திருக்கலாம், இப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் நான் சர்ச் பண்ணும்போது இந்த அக்ரிகல்ச்சரல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் எஸ்சிஐ இண்டெக்ஸில் இல்லை, ஓகேங்களா? ஓகே, அகைன் நான் செகண்ட் விண்டோஸில் நம்ம பார்த்தோம்ல லிஸ்ட் ஆஃப் எஸ்சிஐ ஜேர்னல்ஸ், அதில் இன்னொரு ஜேர்னலை நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? எது எடுக்கலாம்? கீழே இதுலேயும் நிறையா இருக்குது. ஸ்ப்ரிஞ்சர் இதில் அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆனல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, 4th ஒன். இல்லைன்னா அகாடமி, ஓகே, அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆனல்ஸ். இதை காப்பி பண்ணுறேன்.
இந்த ஜேர்னல் எஸ்ஏ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை காப்பி பண்ணி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இன்னொரு விண்டோஸ் ஓப்பன் பண்ணி கூகுளில் வந்து சர்ச் பண்ணுறேன் அந்த ஜேர்னல் இருக்கா அப்படின்னு சொல்லி. அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆனல்ஸ். ஓகேங்களா? அதை வந்து இப்போ நம்ம 3 விண்டோஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அஃபிஷியலாக எஸ்ஏ இண்டெக்ஸ் ஜேர்னலான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கான ஒரு விண்டோஸ். செகண்ட் விண்டோஸ் வந்து அந்த லிஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல கூகுளில் லிஸ்ட் ஆஃப் எஸ்ஏ ஜேர்னல்ஸ், அந்த லிஸ்ட்டில் உள்ள ஜேர்னல்ஸ்லாம் எஸ்ஏ இண்டெக்ஸ் ஜேர்னலான்னு நான் க்ராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக அந்த லிஸ்ட்டில் ஒரு ஜேர்னல் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஜேர்னல் எடுத்தோம் அக்ரிகல்ச்சரல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ்னு. அது வந்து மேட்ச் ஆகலை. இப்போ வந்து அடுத்த ஒரு ஜேர்னல் எடுத்திருக்கேன். அதை வந்து கூகுளில் வந்து நான் டைப் பண்ணுறேன். அதே மாதிரி வந்துட்டு நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட் லிங்க்கை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆனல்ஸ் ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அகெயின் கூகுள் பார்க்குறேன். அதே அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட் லிங்க் இல்லாமல் வேற ஒரு லிங்க்கு இருக்கான்னு பார்ப்போம். இதுவும் அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆனல்ஸ் அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்களா? நான் வந்து ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணது இந்த விண்டோஸில் இருக்குது. அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆனல்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து செகண்ட் லிங்க் ஓப்பன் பண்ணுறேன். அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆனல்ஸ். இப்போ 2 லிங்க்குமே ஓப்பன் ஆகுது. 2 லிங்க்லேயுமே பேப்பர் நிறைய பேர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. ரெண்டுமே எஸ்சிஐ வருமா, ரெண்டும் ஒரே நேமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு எஸ்சிஐ ஐஎஸ்எஸ்என் நம்பரும் நம்ம க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே நேமை வந்துட்டு இப்போ எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. சேம் நேமில் 2 லிங்க்குமே ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் லிங்க்கில் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் எஸ்ஏ இண்டெக்ஸ் ஜேர்னலில் இருக்கான்னு நான் அதே நேமை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது அதே டைட்டிலில் ஜேர்னல் இருந்ததுன்னா கீழே ஷோ ஆகும். எஸ்ஏ இண்டெக்ஸ் ஜேர்னல் இருந்ததுன்னா. ஓகேங்களா? இன்னும் சர்ச் இன்ஜின் மாறவே இல்லை. இந்த இடத்துல இப்போ மாறிடுச்சு. அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆனல்ஸ். ஓகேங்களா? அப்போ எஸ்ஏ இண்டெக்ஸில் இந்த நேமில் ஒரு ஜேர்னல் இருக்குது, அகாடமி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆனல்ஸ். பட் இது ரெண்டில் நம்ம பார்த்த அந்த 2 வெப்சைட்டில் எது ட்ரூன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம இதை வந்து கிளிக் கொடுத்தோம்னா அது வந்து அழகாக காட்டும். அந்த டைட்டிலில் வந்துட்டு எவ்வளோ இம்பேக்ட் ஃபேக்டர் இது எதுலலாம் இருக்குது. இது ஸ்கோப்பஸ்லேயும் இருக்குது, வெப் ஆஃப் சயின்ஸ்லேயும் இருக்குது. அதோட இம்பேக்ட் ஃபேக்டர் ஸ்கோப்பஸில் இதோட இம்பேக்ட் ஃபேக்டர் எவ்வளோ, வெப் ஆஃப் சயின்ஸில் இதோட இம்பேக்ட் ஃபேக்டர் எவ்வளோ அப்படின்னு அதில் காட்டும். இந்த கண்ட்ரி வந்து யூகே பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஜேர்னல் ஹோம் பேஜ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணால் எந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுதோ அதுதான் ஒரிஜினல். அப்போ நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு லிங்க் தான் ஒரிஜினல். ஓகேங்களா? செகண்ட் லிங்க் வந்து அதே நேமில் ஒரு டூப்ளிகேட் ஒன். ஸோ அந்த டூப்ளிகேட் ஒன்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி க்ராஸ் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணுறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களை மாதிரி ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.